அலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களே, இந்த மே மாசத்துல பாத்தீங்கன்னா யாருக்குமே இல்லாத அற்புதமான பலன்கள் பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் அடிக்க போகிறது. இந்த மாசம் பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயம் ஒரு ஜாக்பாட் மாசம் தான் சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் மற்றும் 9ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 2 பேருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல என்னன்னா உச்சமாக இருக்கிறார். 2ங்கிறது பாத்தீங்கன்னா தனஸ்தானம், 9ங்கிறது பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானம். இதனால பாக்கியஸ்தான அதிபதியும் தனஸ்தான அதிபதியும் உச்சமாக இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா பணமழை என்பது நிச்சயம் கொட்டும் அல்லது ஜாக்பாட் அடிப்பதற்கான யோகம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் இருக்கிறது. கூடவே பாத்தீங்கன்னா ராகு மாதத்தினுடைய முதல் 3 வாரங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால ஆரம்பத்துல என்னடா பண வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் சடனா வேகமா கொட்டுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதோட இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி. இந்த 9ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதியோட பரிவர்த்தனை யோகம் வேற இருக்கு. அதனால இந்த சமயத்துல பார்ட்னர்ஷிப் வச்சு யாரெல்லாம் தொழில் பண்றாங்களோ பார்ட்னர்ஷிப் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் பாத்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஜவுளி தொழில் பண்றவங்க, தரகு தொழில், கமிஷன் தொழில் பாக்குறவங்க இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அதிக அளவு லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களுடன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சமயத்துல நீங்க எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அபரிவிதமான லாபங்களும் வரும். அதே நேரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதி. அதனால உங்களுடைய தொழில்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும். அதே நேரத்துல உங்களுக்கு அதிக அளவு லாபங்களும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதோட அப்பாவளி சொத்துக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் நிச்சயம் இருக்கிறது. மற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா படிப்புல உதவி செய்வதற்கு நீங்க முன் வருவீங்க. அதே மாதிரி தான தர்மங்கள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் நிறைய செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்து 6ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உச்ச சுக்கிரனோட இருக்கிறதுனால நிச்சயம் வேலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலையில என்னன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதாவது இருக்கிற வேலையில பாத்தீங்கன்னா ஒன்னு பதவி உயர்வு ஏற்படணும், இல்லை என்றால் புதிய வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல சாதகமான காலம் என்பது இல்லை. ஏன்னா குரு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பாதகாதிபதி, அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலையில நல்ல டிஸ்டர்பன்ஸ் என்பது இருக்கும். அதனால இந்த சமயத்துல உத்தியோகம் பார்ப்பவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராகு கேது பேச்சுக்கு பிறகு ராகுவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க வேலையில அதிக அளவு உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதிக அளவு உழைத்து நீங்க நல்ல பேர் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதோட கேது பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில என்னன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். இதனால உங்களுக்கு ஆன்மீக உணர்வுகள் பாத்தீங்கன்னா அதிக அளவு வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் உங்களுடைய உறக்கத்திலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். தற்போது சனி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கறனால நீங்க கண்டச்சனியினுடைய பிடியில் இருக்கீங்க. இதனால கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நண்பர்களுடன் பாத்தீங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி உச்சமா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப படிப்புல டாப்ல இருப்பாங்க. நல்ல மார்க் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 4ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல 9ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் ஓரளவு நன்றாக இருக்கும். அதே நேரம் இந்த குரு பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு நேரடியாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் அல்லது சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான யோகமும் இருக்கிறது. ஏன்னா சுக்கிரனும் உச்சமாக இருக்கிறார். அதே நேரத்துல 4ஆம் இடத்து அதிபதியும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா புதையலுக்கு சமமான யோகங்கள் மட்டும் அல்லாமல் உங்களுக்கு சொத்து சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான யோகமும் இருக்கிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியினுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழும்போது பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப டாப்ல வருவாங்க. அதனால இந்த சமயத்துல ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு பாத்தீங்கன்னா இந்த மே
மே மாதத்துல வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுடைய படிப்பு மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால படிப்புல வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இருக்கும். இந்த மாதத்துல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாகி 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இந்த நேரத்துல நீங்க செய்யற காரியங்கள்ல வந்து என்னன்னா நிதானத்தோடு செய்யணும். அப்படி நிதானத்தோடு செய்தால் மட்டும்தான் வெற்றி என்பது கிடைக்கும். அதோட எந்த ஒரு விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா அவசரப்படக்கூடாது. அதே நேரம் மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவும் கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கணும். அதோட நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து எதையுமே அவசரப்பட்டு வேகமாக செய்யக்கூடாது. நிதானமாக பொறுமையாக செய்தால் மட்டும்தான் வெற்றிகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதோட இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் கூட அவர் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால இந்த சமயத்துல வழக்கு சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்கள்லயுமே பாத்தீங்கன்னா கோர்ட் பக்கம் போகக்கூடாது. ஏன்னா கோர்ட் பக்கம் போனீங்கன்னா நிச்சயம் வந்து சாதகமான தீர்ப்புகள் என்பது இந்த மாதத்தில் வருவது கொஞ்சம் கடினம். அப்புறம் அவ்வப்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவமானங்கள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா கேது வந்து உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயரை கெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து மாதத்தினுடைய ஆரம்பத்துல மட்டும்தான். அடுத்து பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுடைய பெயரில் இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரர்களுக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அரசு சம்பந்தமான எந்த காரியங்களுக்குமே பாத்தீங்கன்னா அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக நீங்க செய்தால் மட்டும்தான் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். குரு பேச்சுக்கு பிறகு குருவினுடைய 5ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுவதனால உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. அதே நேரம் யாரெல்லாம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த குரு பேச்சுக்கு பிறகு நிச்சயம் இருக்கிறது. குரு பேச்சுக்கு பிறகு குருவினுடைய பார்வை வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்துல விழுவதனால குடும்பத்துல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடப்பதன் மூலம் பாத்தீங்கன்னா அனைவரும் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள். அதே நேரம் குருவினுடைய 9ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுவதனால சுபகாரிய நிகழ்ச்சிக்காகவோ அல்லது ஒரு நல்ல விஷயத்திற்காகவோ கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். அடுத்து வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களை சுற்றியுடைய எதிரிகளுடைய பலம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அவர்கள் உங்கள் அருகில் வருவதற்கு ரொம்ப பயப்படுவார்கள். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் பாத்தீங்கன்னா கண் கண்ணாடி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். அந்த பாதகாதிபதியான குருவினுடைய பார்வை பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல விழுகுது. 10க்கு 6ஆம் இடத்து அதிபதியும் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால இந்த மாசத்துல வந்து அநேக மக்கள் பாத்தீங்கன்னா கண் கண்ணாடி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது பற்கள்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. 4ஆம் இடத்து அதிபதியான குருவினுடைய பார்வை வந்து 4ஆம் இடத்துல விழுவதனால பல பேருடைய வீட்டுல பாத்தீங்கன்னா கிரக பிரவேசம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது பெரும்பாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குரு பேச்சுக்கு பிறகு குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு வருகிறார். அந்த நேரத்துல வந்து என்னன்னா நீங்க ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அதுல கிளியர் பண்றதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கிறது. அடுத்து 12ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து உச்சமாக இருக்கிறார். அதாவது ஒரு மறைவு ஸ்தான அதிபதி பாத்தீங்கன்னா ஒரு மறைவு ஸ்தானத்துல இருந்து பலம் பெற்றுனா நிச்சயம் பாத்தீங்கன்னா நல்ல நன்மைகளை செய்வார். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல நற்பலன்கள் செய்வதற்கு இந்த சூரியன் காத்திருக்கிறார். அதாவது வெளிநாடு செல்வதாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாட்டு வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிக அளவு நற்பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. சனியினுடைய 3ஆம் பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுல விழுவதனால உங்களுக்கும் அப்பாவுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மன வருத்தங்கள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் சனியினுடைய 10ஆம் பார்வையானது 4ஆம் வீட்டுல விழுவதனால அம்மாவுக்கும் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா மன வருத்தங்கள் ஏற்படும். ஆகையால் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கும் பெற்றோருக்கும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் என்பது வந்து போகும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.